வருகையில போனோம்னா நான் என்ன செய்யணும்? இந்த மேல போற கூடல நான் இருக்கணும்னா என்ன செய்யணும்? 7 காரியங்கள் செய்யணும். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், தலைமுறையா கிறிஸ்டின், நானும் ரட்சிக்கப்படணுமா? வசனம் தெளிவா சொல்லுது, தாயின் கருவில உருவாகும் போதே எப்படி உருவாயிருக்கிறோம்? பாவத்தில் உருவாயிருக்கிறோம். அதனால பூமியில பிறந்த அத்தனை பேருக்கு ரட்சிப்பு தேவை. அத்தனை பேரும் அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கணும். இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் குழந்தையிலே எடுத்துட்டேன், சின்ன வயசுல எடுத்துட்டேன், ஒரு ஞானஸ்நானம் தானே, நான் தான் குழந்தையிலே எடுத்துட்டேனே, இப்ப நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்ப வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் எப்ப கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், அதற்கு பேர் தான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? இதை எடுக்காவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். குழந்தைகள் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம் கிடையாது. இது வரைக்கும் ஒப்பு கொடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம நீங்க மீட்கப்படவே முடியாது. பைபிள்ல 2 முத்திரை தான், ஒன்னு மிருகத்தின் முத்திரை, இன்னொன்னு பரிசுத்தாவி முத்திரை. மிருகத்தின் முத்திரை பாதாளத்துக்கு போயிடும், பரிசுத்தாவி முத்திரை பரலோகத்துக்கு கூட்டு போயிடும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம நீங்க வருகையில போக முடியாது. ஒரு சிலர்லாம் இப்ப கடைசி காலத்துல சொல்றா பரிசுத்தாவியானவர் கிடையாது, அதெல்லாம் ஒரு ஆள் தத்துவம் எல்லாம் கிடையாது, அது சாதாரணமா ஒரு பவர் அவ்வளவுதான். இல்ல இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கடவுளை பார்க்காதவங்க கடவுள் இல்லைம்பா, கடவுளை அறிஞ்சவங்க கடவுள் இருக்கிறாரு. அதே மாதிரி பரிசுத்தாவி பெறாதவன் பரிசுத்தாவி இல்லைம்பா, பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையுடைய மூத்த போதகர், அவர்தான் உங்களை என்னையும் கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க, சபை நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இல்லாதவங்க, விக்கிரக வழிபாடு உள்ள தேவாலயத்துக்கு போறவங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத சபையில் இருக்கிறவங்க ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இணைந்து கொள்ளுங்க. அங்கதான் உங்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்னு இருக்கு. விக்கிரக வழிபாடு உள்ள திருச்சபைக்கு போயிட்டு இருக்கிற, சபைக்கு போயிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து திரும்பி அங்க போகாதீங்க, அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். நாலாவது, மிக முக்கியமானது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும், வேறுபாடு இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. சபை வேறு, உலகம் வேறு. இந்த உலகம் பாவத்தின் நிறைவிடம், அதற்கு நடுவுல பரிசுத்த ஸ்தலம் தான் சபை. அங்க இருக்கிறவங்களை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தர் சபைக்குள்ள வச்சு இங்க ரெடி பண்ணி பரலோகத்துக்கு கூட்டி போறாரு. அதான் பரலோகத்துடைய ப்ரொசீஜர். இந்த வேறுபாடு உங்களுக்கு இருக்கணும். உலகத்துக்கும் சபைக்கும் வேறுபாடு இருக்கணும். என்னைக்குமே சபை உலகத்துக்கு போய் உலகத்தை சபையா மாத்தணுமே ஒழிய, உலகம் ஒரு நாளும் சபைக்குள்ள வந்து சபையை உலகமா மாற்றக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்துல வாலிபர்கள் கேள்வி கேட்கலாம், அப்படி முடிவெட்டா என்ன, இப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன, இப்படி வாலிப பிள்ளைகள் ட்ரெஸ் பண்ணிட்டு வருது, சினிமா நடிகை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருது, என்ன தப்பு அப்படின்னு கேட்கறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபையில இருக்கிற உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணுமா? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, உங்களை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாராம்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்க பார்ப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அப்ப சபைக்குள்ள இருக்கிற நீங்க நானும் யாருடைய சாயல்? குமாரனின் சாயல். உலகத்தான் சாயல் வரக்கூடாது, சினிமா நடிகர் சாயல் வரக்கூடாது, வர்ஷிப் லீடர் சாயல் வரக்கூடாது, எந்த மனுஷனுடைய சாயல் வரக்கூடாது. இயேசுவின் சாயல் வரணும் சபைக்குள்ள. இயேசுவின் சாயல்னா என்ன? நீல முடி தாடியா? இல்ல இல்ல. இயேசு கூட்டிட்டு போறாங்க சிலுவையில் அறையறதுக்கு, பின்னாடியே பேதுரு போறாரு. அந்த நெருப்பு குளிர்கார இடத்துல போய் உட்கார்றாரு. அந்த வேலைக்காரமா வந்து கேட்கறாங்க அவரை, நீயும் அந்த நசரேயனாகிய இயேசு கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறது. அப்ப இயேசுவின் சாயல்னா என்ன? 3.5 வருஷம் இயேசுவோட இருந்து 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 பேதுருவின் பேச்சு யார் மாதிரி இருக்கு?
இயேசு மாதிரி இருக்கு. எப்ப அவன் சபிக்க தொடங்கினானோ அப்ப அந்த அம்மா போயிடுச்சு. காரணம் என்ன? இயேசு கூட இருக்கிறவன் சபிக்க மாட்டான்னு அர்த்தம். அவன் இயேசு மாதிரி இருக்கிறானா, அவன் வார்த்தையும் இயேசு மாதிரியே இருக்கும். அப்ப 3 வருஷம் இயேசு கூட இருந்ததுனால பேதுருடைய பேச்சு இயேசு மாதிரி மாறிடுச்சு. 30 வருஷம் இயேசு கூட இருக்கிறோம், இயேசு மாதிரி மாற்றம் வந்திருக்குதா? பேச்சு மாறி இருக்கா? சிந்தனை மாறி இருக்கா? செய்கை மாறி இருக்கா? பார்வை மாறி இருக்கா? இல்ல. இன்னும் பொருளாசை, பணத்தாசை, பெண்ணாசை, மண்ணாசை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எல்லாம் இருக்கு. நான் உலகத்தான பத்தி பேசுறேன், சபைக்குள்ளவங்களை பத்தி பேசுறேன். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், நோ சேஞ்ச். சபை உலகத்தின் மொத்த வேஷத்தை தரிக்க கூடாது. இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க விசுவாசிகள்? நீங்க எல்லாம் உலகத்தான் பணக்காரனா இருக்கிறான், உலகத்தான் கோடீஸ்வரனா இருக்கிறான், அவன் அப்படி என்டர்டைன்மெண்ட், அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், குதூகலமா இருக்கிறான். நாம ஏன் இருக்க கூடாது? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கிறாரு. அந்தபடி தான் நம்ம இருக்கணும். நம்மள மாதிரி தான் உலகம் மாறணும். உலகம் மாறி நம்ம மாறக்கூடாது. சமீபத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். உங்களுக்கு புளித்த மாவுன்னு தெரியாது. பரலோக ராஜ்யம் உர ஊத்துற தயிருக்கு ஒப்பா இருக்கிறது. ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். அந்த புளித்த மாவு கொஞ்சம் கொண்டு போய் 3 படி மாவோட வச்சா இந்த புளித்த மாவு என்ன செய்யுமா? இந்த கொஞ்சம் மாவு எல்லாத்தையும் புளித்த மாவா மாத்திருமா? கொஞ்சம் தயிர், உர ஊத்துற தயிரை கொண்டு போய் 3 லிட்டர் பால்ல ஊத்துனீங்கன்னா மொத்த பால் என்னவா மாறும்? தயிரா மாறும். ஒரு நாளும் தயிர் என்னவா மாறாது? பாலா மாறவே மாறாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சமானமா இருக்கிற. உன்னை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு இடத்துல வைக்கிறாரு. நீங்க சொல்றீங்க, ஏன் நான் இருக்கிற ஏரியால யாருமே ரட்சிக்கப்படல, என் ஆபீஸ்ல யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீ பரலோக ராஜ்யத்துக்கு சமமானமா இருக்கிறாய். நீ புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறாய். உன்னை கர்த்தர் அங்க வச்சு உன்னை போல அத்தனை பேரையும் மாத்துவதுக்கு தான் கர்த்தர் அங்க வச்சிருக்கிறார். ஒரு நாள் நீ அவங்கள மாதிரி மாறக்கூடாது. உன்னை மாதிரி தான் அவங்க அத்தனை பேரும் மாறணும். ஏன்னா அதான் பரலோகத்துடைய ஃபார்முலா. ஃபார்முலா மாறாது. உன்னை எண்ணி கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார் உலகத்துல? நாம உலகமா மாறதுக்கு இல்ல, உலகத்தை நம்ம போல மாத்துறதுக்கு. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம். இதான் குமாரனின் சாயல். இயேசு யூதர்களை போல மாறவில்லை, யூதர்களை இயேசுவை போல மாற்றினார். அல்லேலூயா. இது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. 4வது மிக முக்கியமானது. 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் பிரீச் காஸ்பல். உங்களுக்கு தெரியுமா, சுவிசேஷம் சொல்லாட்டி பரலோகத்துக்கு போக முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க. நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோட தன்மை என்னன்னா, யாருக்காவது சொல்லும். அப்படி சொல்லலைன்னா நீங்க சரியா ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். அதோடைய தன்மை என்னன்னா, யாருக்காவது உடனே என்ன செய்ய சொல்லும்? அதுதான் அதோடைய நேச்சர். அப்படி அந்த நேச்சர் உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்க ரட்சிப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எசேக்கியேல் 33:8 சொல்லுது, ஒரு துன்மார்க்கத்தில் இருக்கிறத பார்த்து அவனுக்கு நீ உண்மையை சொல்லாமல் போய் ஒருவேளை அந்த தன் துன்மார்க்கத்தில் செத்து போனா அந்த ரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கூட வேலை பார்க்கிறவன், படிக்கிறவன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன் ரட்சிக்கப்படாம இருந்து அவங்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லாம போய் ஒருவேளை அவன் துன்மார்க்கத்தில் செத்துட்டா அந்த ரத்தப்பழி யார் மேல இருக்குமா? ஐயோ, நான் சொல்லி அவன் கேட்கலையே. அதுவும் திருப்பி கீழே சொல்றாரு, நீ அவனுக்கு சொல்லி அவன் கேட்காமல் போனால் ஒருவேளை அவன் துன்மார்க்கத்தில் செத்துட்டா அவன் ரத்தப்பழிக்கு நீ நீங்களா இருப்பாயின்னு சொல்ற. நம்ம வேலை அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது இல்ல, நம்ம வேலை அவனுக்கு சுவிசேஷம் சொல்றது. அந்த விதையை முளைக்க பண்றது கர்த்தர். உங்களை அவன் ரட்சிக்கவுள்ள நடத்துறதுக்கு அப்படி புரிஞ்சு புளியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. நீ போய் பாரத்தோட ஜபத்தோட ஒரு மனுஷனுக்கு சொல்லு, அவன் ரட்சிக்கப்படணும்ன்ற பாரத்தோட சொல்லுங்க. அவனை கர்த்தர் ரட்சிப்புல நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது பூமியில இருந்து 2 தான் வரும். ஒண்ணு உங்க ஆத்மா, இன்னொன்னு நீங்க சம்பாதிச்ச ஆத்மா. வேற எதுவுமே வராது. நீங்க வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், உங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த புடவை, இவங்க அம்மாவுக்கு அவங்க எடுத்து கொடுத்தது, இது கல்யாண புடவை, நிச்சயதார்த்த புடவை, கல்யாணத்துக்கு எடுத்த கோர்ட்டு, அவங்க வாங்கி கொடுத்த பேனா, இவங்க வாங்கி கொடுத்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வச்சிருப்பான். ஒரு மண்ணாங்கட்டி வராது, எதுவும் வராது. 2 தான் வரும். ஒன்று உங்க ஆத்மா, இன்னும் நீங்க சம்பாதிச்ச ஆத்மா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு அழிந்து போகிற உன் பொருட்களால் யாரை சம்பாதித்துக்கொள்? நண்பர்கள் சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ ஒரு 3 நாள் கூட்டம் வச்சோம்,
வருக வருது கேள்விப்பட்டோம், ஆமாம் வருது. அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து கல் விழுற மாதிரியே இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா கல் விழுற மாதிரியே இருக்கும். சூரியன் இனிமேட்டு கருப்பாக தெரியும், சந்திரன் கொஞ்சம் சோப்பாக தெரியும். அது ஒரு 3 நாளைக்கு அப்படி தெரியும். அப்புறம் 1 வாரம் கழிச்சு நார்மல் ஆகிடும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய நிலைமை. அது அப்படி நம்ம சபையில் ஆகக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறதான போடுற இந்த விதை அது அப்படியே பற்றி எரியணும். ஒவ்வொரு நாளும் வருகைக்கு ஆயத்தப்படணும். ராத்திரி படுக்க போகும்போது, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலை வேளையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் வருகையில் போகணுங்கிறது ஊறினும் ரத்தத்தில். அதை ஏன்னா அதான் நம்ம டெஸ்டினேஷன். நம்ம சபையில் கம்யூன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறோம் தெரியுமா? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வருகையோட சபை முடிஞ்சிடும், வருகையோட கம்யூனியன் முடிஞ்சிடும், வருகையோட எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வருகைக்கு ஆயத்தப்படணுங்கிறது நம்ம ரத்தத்தில் ஊறிடும் ஒவ்வொரு நாளும். அந்த ஜபத்தோடைய உங்கள் எழுப்புதலுக்கான ஜபத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம சபையை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். எதுக்கு தெரியல, திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆயத்தப்பட்டால் உங்களை ஆண்டவர் இந்த பட்டணத்தில் பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக. இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 7வது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். இந்த 6 காரியத்திலும் கடைசி வரைக்கும் நீங்க நிற்கும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு மேலே போவார். அல்லேலூயா.